ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம அடுப்பே அதிகமாக யூஸ் பண்ணாமல் ஈஸியான மெத்தடில் ஹெல்த்தியான ஒரு லட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசியை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பொரியரிசி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இது பொரிஞ்சு வறுத்து வரும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நல்லா இதை ஆறுனதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4 பேரிச்சம்பழத்தை சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது இதை பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு திரும்பவும் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதிக அளவு தண்ணி சேர்த்துடக்கூடாது, தண்ணி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கையில் பிடிச்சு பார்த்தோன்னா பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க. இப்போது இதில் நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் மீடியம் சைஸில் லட்டு பிடிச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா லட்டையுமே பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம எடுத்திருக்க இந்த அளவுக்கு மொத்தம் 11 லட்டுகள் கிடச்சிருக்கு. இது ரொம்பவே ஈஸி செய்கிறது, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்குலாம் ஒன்று கொடுத்தாலே நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ஈஸியான லட்டு ரெசிபியாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.